வேதாகமத்தில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தொடர்புடைய 4 மரங்களை நாம் காண்கிறோம். முதலாவது பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வரும் நன்மை தீமை அறியும் மரம். இது பிசாசை குறிக்கிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காக தமது இரத்தத்தை சிந்திய கிறிஸ்துவின் சிலுவை மரம். மூன்றாவது, நல்ல அல்லது கெட்ட கனிகளை கொடுக்கும், நம்மை குறிக்கும் கனிகளை கொடுக்கும் மரம். நான்காவது, நித்திய ஜீவனை பற்றிய ஜீவ விருட்சம். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆதாமின் சுவாபமுள்ள மனிதர்களாகிய நாம் நன்மை தீமை அறியும் மரத்தினால் ஏற்கனவே கவரப்பட்டு வீழ்ந்து விட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி மரத்தில் மரித்ததால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய சுவாபத்தை சுத்திகரிக்க அனுமதித்தால் தான் இது சாத்தியமாகும். அவர் நம்மை பூரணப்படுத்த நாம் அனுமதிக்கும் போது இறுதியாக பரலோகத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தை நாம் அடைய முடியும்.